1 கப் அளவுக்கு புழுங்கலரிசி, அதில் பாதி தோல் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு முழு பூண்டு, தோல் எடுக்காத பாதி உளுந்து. லைட்டாக வாசம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். லேசாக சூடு ஏறினா போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். உளுந்து அரிசி ரெண்டும் ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக நிறம் மாறினா மட்டும் போதும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம், 1க்கு 2. அதே டைமில் அரிசியும் உளுந்தையும் கழுகி ஊற வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். தண்ணி கொதிக்கவும் உப்பு சேர்த்துடலாம், பூண்டு சேர்த்துடலாம், ஊற வச்ச அரிசி, துருவின 1 கப் தேங்காய், சுக்கு பொடி பண்ணது 1 டீஸ்பூன் போட்டுருங்க. வாசம் அட்டகாசமாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்த உடனே சிம் பண்ணிடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா உதிரியாக உளுந்தும் சோறு ரெடி ஆயிடுச்சு.